எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் அபே, நீங்க இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. நீ கூட என் பேச்சை மீறி நடந்து நான் பார்த்ததே இல்லையே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றதை விட இது இவ சொல்றதானே உனக்கு வேற வாக்கு. என்னை விட உனக்கு இவதான முக்கியம். இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க மாமா? உங்களுக்கு நான் என்னதான் பண்ணணும்? முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ. இனிமே நீங்க வரவே வராத. அதான் எனக்கு வேணும். என்னாச்சு? என்ன வலிக்குதா? என்னாச்சுக்கா? இவர் இப்படி சொல்றாரேன்னு நீ கோச்சுக்காது. அதை விடுங்கக்கா. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணுது? ஏய், ஏடு. எடுன்னு சொன்ன. என்ன மாமா, ஒரு கர்ப்பிணி பொண்ணு கிட்ட இப்படி குரல உசத்தி கத்துறீங்களே? அமைதியா பேச தெரியாதா உங்களுக்கு? தேவிகா மனசு கஷ்டப்பட்டா அவங்க வயித்துல வளர்ற உங்க குழந்தையோட ஆரோக்கியம் தானே மாமா பாதிக்கும். அத நீ புரிஞ்சிக்காம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கியே? நான் என்ன பேசினாலும் உனக்கு எந்த பயமோ மரியாதையோ இல்ல. என் குழந்தை ஆரோக்கிய குறைபாடு ஆச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு. எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சத்யா. பாருங்க மாமா, பாருங்க, அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ பேசாத. நீ முதல்ல போய்ங்கிறது. வந்துட்டான் பெரிய விளையாட்டா. போன்றல்ல போ. உனக்கு பல தடவை சொன்னாலும் புரியாதா? உனக்கு எந்த முரட்டு பிடிவாதம்? அபி ப்ளீஸ் அபி, வேண்டாம். இவ்வளவு சத்தம் போடாதீங்க. எனக்கு வயித்துல என்னமோ பண்ணுது. அக்கா, மாமா ப்ளீஸ் மாமா, எதுக்கு இப்படி கத்துறீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வயிறு வலியில துடிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு சத்தமா கத்துனீங்கன்னா அவங்க பயப்படுறாங்கல்ல. என்ன கலாட்டா இங்க? பாருங்கம்மா, நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சத்தியா எங்க 2 பேருக்கு நடுவுல வந்துகிட்டே இருக்காமா.